வந்து சும்மா மெசேஜஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தேன். ஐயா தான் சொன்னாங்க, "நம்ம சோசியல் மீடியால மட்டும் தான் நம்மளால வெல்ல முடியும். அதனால நீங்கலாம் முகம் காட்டி வீடியோ போடுங்க. எல்லா இடத்துலயும் பேசுங்க." அப்படின்லாம் சொன்னதுனால தான் நான் வீடியோவே போட ஆரம்பிச்சேன். நான் எப்பவுமே தமிழுக்காகவும், தமிழ் மண்ணுக்காகவும், தமிழர்களுக்காகவும், தமிழ் சங்கத்துக்காகவும் போராடுற ஆளு. நான் இதுலேருந்து மாற மாட்டேன். ஆரம்பத்துல என் மேல ரொம்ப சந்தேகப்பட்டாங்க. நான் வந்து தமிழ்லயே பேச மாட்டேன். எல்லாமே எனக்கு வந்து ஆங்கிலம் ரொம்ப எளிதா வந்துச்சு. எழுதுறது ரொம்ப ஈஸியா இருந்தது. அது டைப் பண்றது, பேசுறது எல்லாமே எனக்கு ஆங்கிலம் வந்து சரளமா வந்ததுனால, நான் அப்போலாம் ஆங்கிலத்திலேயே தான் பேசிட்டு இருந்தேன். அதனால எல்லாருக்குமே என் மேல ஒரு சந்தேகம் இருந்துட்டே இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னைய மாத்திக்கிட்டு நான் தமிழ்ல பேச ஆரம்பிச்சு, தமிழ்ல எழுத ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் தான் என்னைய அங்கீகரிச்சாங்க. இத ஒரு சைலன்ட்டா நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். நான் எப்பவுமே, என்னைக்குமே, எல்லா நேரத்துலயும் நான் தமிழ் சங்கம், தமிழுக்காகவும், 5ஆம் தமிழ் சங்கத்தோட தான் கைகோர்த்து இருப்பேன். கைகோர்த்து பயணிப்பேன். இனிமேலும் அப்படிதான் பயணிப்பேன். இதுல எந்த மாற்றமும் இருக்காது. வெற்றிவேல் வீரவேல். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஈரோட்டு ராமசாமி ராமனின் உருவப்படத்தை செருப்பால் அடித்தது போல முத்து ராமலிங்க சேதுபதி ராமனின் உருவப்படத்தை எரிக்க காரணமாக இருக்கிறார் என்று கொள்க. ஆமாம், முத்துராமலிங்க சேதுபதி ராமனாகத்தான் நிஜ வாழ்விலும் இறக்கிவிடப்பட்டிருக்கிறார். சேதுபதியும் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர்தான்.